தளபதிக்காக அந்நிய நம்பி எழுதிய கலியுக திருப்பு கதையோட 18வது பாட்டு தான் இந்த வீடியோ. தாச தட்டி கேட்க வேற யாருமே இல்லையா அப்படின்னு விஜய் கேட்டப்ப ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு நண்பன் சொல்ல போறது வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் குமார் அவர்கள் தாங்க. இந்த காலேஜ்ல சேர்ந்த உடனே நம்மளோட கண்ட்ரோல்ல இந்த காலேஜை கொண்டு வரணும்னு அவனோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக பல முறை ட்ரை பண்ணான். ஆனா அந்த நேரத்துல இந்த காலேஜ் வந்து டேவிட்டோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. டேவிட்ன்ற அந்த ஒத்த தலைய பார்த்தா இங்க இருக்கிற மொத்த தலையுமே தலை வணங்கும். டேவிட் இருக்கிறப்ப இந்த காலேஜ்ல ரேகிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதையும் மீறி ரேகிங் நடந்தா சாவடி அடிச்சு சங்கமே இல்லாம காலி பண்ணிடுவாரு. ஆனா டேவிட் மேல எல்லாருக்குமே இந்த பயத்தை தாண்டி ஒரு பாசமும் இருந்துச்சு. ஏன்னா டேவிட் ரொம்ப நல்லவன். தாஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்பவே தேர்ட் இயர்ல இருக்கிற டேவிட்ட எப்படியாவது இந்த காலேஜை விட்டு அனுப்பணும் அப்படின்னு அவங்க மாமா கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா அவர் உடனே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டேவிட் இருக்கிறதுனால தான் காலேஜ் நல்லா ரன் ஆகுதுன்னு. ஆனா அதே நேரத்துல டேவிட்டோட அப்பா கார் விபத்துல இறந்து போக அம்மா கஷ்டப்படுறத பார்த்து காலேஜை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருங்க டேவிட். அதுக்கப்புறமா இந்த காலேஜ் மொத்தமா தாஸோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. சரிடா, இப்ப நம்ம டேவிட்ட பார்க்க முடியுமா அப்படின்னு விஜய் கேட்க, தெரியலடா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நண்பன் சொல்றான். இதுக்கப்புறம் டேவிட்ட விஜய் பார்த்தாரா? டேவிட்டுக்கும் விஜய்க்கும் இடையே உள்ள கனெக்ட் என்ன? தாஸ கண்ட்ரோல் பண்ண டேவிட் வருவாரா இல்ல இளைய தளபதியோட கண்ட்ரோல்ல இந்த காலேஜ் வருமா அப்படின்றது 19வது பார்ட். சோ இந்த வீடியோக்கு கீழ தளபதின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.